Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 14 கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. உன்னில் கொள்ளையானது எங்கு பங்கிடப்படும்? உன் நடுவில். கேள்வி எண் 2. சகல ஜாதிகளும் யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கூட்டப்படும்? எருசலேமுக்கு. கேள்வி எண் 3. யுத்தத்தில் எது பிடிக்கப்படும்? நகரம். கேள்வி எண் 4. கொள்ளையாவது எது? வீடுகள். கேள்வி எண் 5. அவமாக்கப்படுவது யார்? ஸ்திரீகள். கேள்வி எண் 6. சிறைப்பட்டு போவது யார்? நகரத்தில் பாதி மனுஷர். கேள்வி எண் 7. யார் நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை? மீதியான ஜனம். கேள்வி எண் 8. யுத்த நாளில் போராடுவது போல ஜாதிகளோடு போராடுவது யார்? கர்த்தர். கேள்வி எண் 9. எருசலேமுக்கு எதிரே இருப்பது எது? ஒலிவமலை. கேள்வி எண் 10. யுத்த நாளில் கர்த்தருடைய பாதங்கள் எங்கே நிற்கும்? எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல். கேள்வி எண் 11. எங்கு மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்? ஒலிவமலையில். கேள்வி எண் 12. மகாபெரிய பள்ளத்தாக்கு ஒலிவமலையில் எங்கு உண்டாகும்? நடு மையத்தில். கேள்வி எண் 13. மகாபெரிய பள்ளத்தாக்கு ஒலிவமலையில் உண்டாவதால் ஒலிவமலை எந்த திசைக்கு எதிராக பிளந்து போகும்? கிழக்கு மேற்காய். கேள்வி எண் 14. கிழக்கு மேற்காய் பிளந்த ஒலிவமலை எந்த பக்கமாய் சாயும்? ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும். கேள்வி எண் 15. ஒலிவமலை பிளக்கும் போது எந்த வழியாய் ஓடி போவார்கள்? மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய். கேள்வி எண் 16. மலைகளின் பள்ளத்தாக்கு எது மட்டும் போகும்? ஆத்சால் மட்டும். கேள்வி எண் 17. எந்த யூதாவின் ராஜாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சி உண்டானது? உசியா. கேள்வி எண் 18. வருவது யார்? கர்த்தர். கேள்வி எண் 19. கர்த்தருடைய நாளில் தேவரீரோடு வருவது யார்? எல்லா பரிசுத்தவான்களும். கேள்வி எண் 20. கர்த்தர் வரும் நாளில் வெளிச்சம் எப்படி இருக்கும்? ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். கேள்வி எண் 21. கர்த்தருக்கு தெரிந்த நாளில் எப்பொழுது வெளிச்சம் உண்டாகும்? சாயங்காலத்தில். கேள்வி எண் 22. கர்த்தருடைய நாளில் ஜீவ தண்ணீர் எங்கிருந்து புறப்படும்?
எருசலேமிலிருந்து. கேள்வி எண் 23. எருசலேமிலிருந்து புறப்படும் ஜீவ தண்ணீர் எங்கு போகும்? சமுத்திரத்திற்கு. கேள்வி எண் 24. எருசலேமிலிருந்து புறப்படும் ஜீவ தண்ணீர் சமுத்திரத்தின் எந்த திசைகளுக்கு போகும்? கிழக்கு மேற்கு. கேள்வி எண் 25. எருசலேமிலிருந்து சமுத்திரத்துக்கு போகும் ஜீவ தண்ணீர் எந்த காலத்துக்கெல்லாம் இருக்கும்? மாரி காலத்திற்கும் கோடை காலத்துக்கும். கேள்வி எண் 26. பூமி எங்கும் ராஜாவாய் இருப்பது யார்? கர்த்தர். கேள்வி எண் 27. எருசலேமுக்கு தெற்கே இருப்பது எது? ரிம்மோன். கேள்வி எண் 28. எது தொடங்கி ரிம்மோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும்? கேபா தொடங்கி. கேள்வி எண் 29. எது உயர்ந்ததாகி குடியேற்றப்படும்? எருசலேம். கேள்வி எண் 30. எந்த கோபுரம் தொடங்கி எருசலேம் குடியேற்றப்படும்? அனானேயேல். கேள்வி எண் 31. அனானேயேல் கோபுரம் தொடங்கி எது மட்டும் எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும்? ராஜாவின் திராட்சாலைகள் மட்டும். கேள்வி எண் 32. இனி சங்கரிப்பில்லாமல் சுகமாய் தங்கியிருப்பது எது? எருசலேம். கேள்வி எண் 33. யாருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுபவர்களை கர்த்தர் வாதிப்பார்? எருசலேமுக்கு. கேள்வி எண் 34. எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள் காலூன்றி நிற்கும் போது என்ன ஆகும்? அவர்களுடைய சதை அழிந்து போகும். கேள்வி எண் 35. எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களின் கண்களுக்கு என்ன ஆகும்? கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். கேள்வி எண் 36. எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களின் நாவுக்கு என்ன ஆகும்? நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். கேள்வி எண் 37. பெரிய கலகம் யாரால் உண்டாகும்? கர்த்தரால். கேள்வி எண் 38. கர்த்தரால் பெரிய கலகம் உண்டாகும் போது அவனவன் யாரின் கையை பிடிப்பார்கள்? அவர்களுடைய அயலானின் கையை. கேள்வி எண் 39. கர்த்தரால் பெரிய கலகம் உண்டாகும் போது அவர்களுடைய கை யாருக்கு விரோதமாக எழும்பும்? அவனவனுடைய அயலானுக்கு. கேள்வி எண் 40. கலகம் உண்டாகும் போது யூதா எங்கு யுத்தம் பண்ணும்? எருசலேமில். கேள்வி எண் 41. எருசலேமில் யூதா யுத்தம் பண்ணும்போது சுற்றிலும் இருக்கிற ஜனங்களிடமிருந்து கூட்டப்படுவது என்ன? ஆஸ்திகள். கேள்வி எண் 42. எருசலேமில் யூதா யுத்தம் பண்ணும்போது சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளிடமிருந்து கூட்டப்படும் ஆஸ்திகள் என்ன? பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும். கேள்வி எண் 42. பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் எந்த அளவு கூட்டப்படும்? மகா திரளாய். கேள்வி எண் 44. யார் கூடார பண்டிகை ஆசாரிக்கும்படி எருசலேமுக்கு வருஷ வருஷம் வருவார்கள்? எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும். கேள்வி எண் 45. எருசலேமுக்கு வராதவர்களுக்கு நடப்பது என்ன?
அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. கேள்வி எண் 46. பூமியின் வம்சங்களில் யாரின் மேல் மழை வர்ஷிப்பதில்லை? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் மேல். கேள்வி எண் 47. குதிரைகளின் மணிகளில் எழுதியிருப்பது என்ன? கர்த்தருக்கு பரிசுத்தம். கேள்வி எண் 48. குதிரைகளின் மணிகளில் எழுதியிருக்கும் விலாசம் என்ன? கர்த்தருக்கு பரிசுத்தம். கேள்வி எண் 49. பலிபீடத்திற்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போல இருப்பது எது? கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள். கேள்வி எண் 50. எங்குள்ள எல்லா பானைகளும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும்? எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள. கேள்வி எண் 51. பானைகளை சமைப்பது யார்? பலியிடுகிற யாவரும். கேள்வி எண் 52. கர்த்தருடைய ஆலயத்தில் யார் இருப்பதில்லை என்று கூறப்பட்டுள்ளது? யாதொரு கானானியனும். Thank you for watching.